ஃபைனலி பேக் டு ஹோம். அமேசிங் ரெஸ்டாரண்ட் இல்ல? இதுல பெஸ்ட் பார்ட் என்னன்னா வீட்டு பக்கத்துலயே இருக்கு, எப்போ வேணும்னாலும் போலாம். அது கரெக்ட் தான்ப்பா, என் தலையில நானே மண்ணவாரி கொட்டிக்கிட்டேன். ஏய் 1 minute. ஃபார்ம் ஹவுஸ்ல இருந்து லைட் வருதே. ஆச்சரியமா தான் இருக்கு. பல வருஷமா இங்க யாருமே தங்கலையே. யாரு டார்ச் அடிக்கிறாங்க? யாரோ இங்க சிக்னல் கொடுக்க ட்ரை பண்றாங்க போல இருக்கு. என்னவா இருக்கும் இது? ஓகே, போய் பாத்தறலாம். என்னமோ தப்பு நடக்குது, நம்ம உள்ள போய் பார்த்தே ஆகணும். இதென்ன, உள்ள யாரோ இருக்காங்க ஆனா பூட்டு போட்டுருக்கு. ஏதாவது பண்ணுங்க ப்ளீஸ், நம்ம உள்ள போயே ஆகணும். ஹலோ, யாராவது இருக்கீங்களா? யாராவது மேல இருக்கீங்களா? இதை உடைச்சிடலாம்னு நினைக்கிறேன். இங்க ரொம்ப இருட்டா இருக்கே. ஆனா நம்ம மேல போய் பார்த்தாகணும். ஒரு நிமிஷம். ஹலோ, யாராவது இருக்கீங்களா? ஹலோ, யாராவது இருக்கீங்களா? மேல யாரு? நேஹா, அந்த கட்டை அவிழ்த்துரு. ஏய், உன்னை யார் இப்படி கட்டி போட்டது? யார் பண்ணுங்க, அவன் என்ன கொன்னுடுவான். யார் கட்டி போட்டது? யாரு என்ன கொலை பண்ணுவாங்க? கொன்னுடுவான். யாரு? என்ன கொன்னுடுவான். பயப்படாத, நான் போலீஸ்க்கு கால் பண்றேன். டைம் இல்ல, சீக்கிரமா என்ன இங்க இருந்து வெளிய கூட்டி போங்க. சீக்கிரம் வாங்க. பிரேம் வேணாம், பிரேம் வேணாம், பிரேம் வேணாம், அவன் கையில கத்தி இருக்கு. பிரேம், யார் நீ? யார் நீ? பிரேம் சார், நேஹாக்கா. அட, சாவிய கூட காணல. நேஹாக்கா, பிரேம் சார். கார் இங்கதான் நிக்குது, அப்ப பிரேம் சார் உள்ளதான் இருக்கணும். நேஹாக்கா, பிரேம் சார். பின் வழியா போய் பார்க்கறேன், ஒருவேளை கதவு திறந்திருக்கலாம். நேஹாக்கா, நேஹாக்கா, எங்க போனாங்க? உள்ள இருந்து மூடப்பட்டிருக்கு, என்ன செய்ய? நேஹாக்கா, நேஹாக்கா. சாரோட வண்டி இங்கதான் நிக்குது, சொல்லாம கொள்ளாம போக மாட்டாங்களே. அப்படின்னா எங்க போயிருப்பாங்க? இது என்னது?
வெல்கம் வெல்கம் அர்ஜுன் அண்ட் லவினா. ராஜேஷ் எப்படி இருக்க? how are you? என்ன துரை எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டா, ரொம்ப நாளைக்கு அப்புறம். சும்மா கலக்குறீங்க. நீங்க இன்னைக்கும் 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்களோ அப்படியே இருக்கீங்க. தேங்க்ஸ்டா நீங்க 2 பேரும் வந்ததுக்கு. சரி எனக்கு ஒன்று சொல்லு, இன்னும் வேற யாராவது இருக்காங்களா இல்ல பார்ட்டியில வெறும் 3 பேர் தானா? ராஜேஷ், இவங்களை எதுக்காக கூப்பிட்ட? நீ என்ன சொல்ல வர? எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் தான் கூப்பிட்டுருக்க, அப்படின்னா இவங்களும் தானே? சேகர், பல வருஷத்துக்கு அப்புறம் மீட் பண்றோம். ஸோ ப்ளீஸ் பழைய விஷயத்த ஆரம்பிக்காத. ஆமா சேகர், இதெல்லாம் நடந்து முடிஞ்சு 10 வருஷம் ஆகுது. இந்த அர்ஜுனால என் மீரா கூட நடந்த விஷயங்கள் உங்களால அதை மறக்க முடியும். ராஜேஷ், இந்த கேவலமானவனு இந்த பார்ட்டிக்கு வர்றது தெரிஞ்சிருந்தா நான் இந்த பக்கம் கூட திரும்பி இருக்க மாட்டேன். பாத்தியா ராஜேஷ், இன்னைக்கும் அதே அகம்பாவம் கொஞ்சம் கூட மாறல. இது அகம்பாவம் இல்ல, கர்வம். அண்ட் உன்ன மாதிரி சின்னவனால அதை புரிஞ்சுக்கவே முடியாது. இங்க பாரு அர்ஜுன், உன் லெவலை தாண்டி வராத, புரியுதா? இல்லனா இல்லனா உடனா ஏய் என்னடா பண்ணுவ? போதும், என்ன பண்ணுவ? நிப்பாட்டுங்க. சொல்லு. ஏய், அர்ஜுன், நானும் பாத்து- கேளு. நிறுத்துங்க. போடா. அர்ஜுன் நில்லு. உன் லெவலை மறக்காதடா. டேய், நீங்க ஒன்றும் குழந்தைங்க இல்ல. கூட இருக்க பிடிக்கலனா இருக்க வேண்டாம். ஆனா அடுத்தவங்க மூட கெடுக்காதீங்க. ஏய் ப்ளீஸ்டா, நீங்க கொஞ்சம் தள்ளி இருக்கிறது தான் நல்லது. இங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வர போறாங்க, நீ என்னடா சண்டை போட்டுட்டு இருக்க? அர்ஜுன், என் பேச்ச கொஞ்சம் கேளுங்களேன். அர்ஜுன், நீங்க தான் ஃபோன் பண்ணீங்களா? ஆமா சார், நான் தான் ஃபோன் பண்ணினேன். சார், இங்க ஒரு துப்பட்டா கிடைச்சது, அதுல ரத்தக்கரை இருக்கு. ரத்தக்கரையா? ரீசெண்டாக தான் தோண்டி இருக்காங்க. அங்க பக்கத்துல பார்ட்டி நடக்குது. Cheers, buddy man. Thank you. உண்மையிலே நீ பெரிய ஆளுதான். எனக்கு இப்பவும் நம்பிக்கை வரல. நீ பிஏ கல்யாணம் பண்ணிக்கிட்ட, காலேஜில் உன் பின்னாடியே ஓடி ஓடி அலைவா. என்ன செய்ய, உன்ன மாதிரி மாடல் எங்க கிடைக்க போறாங்க? ஆனா ஒண்ணு, எங்க உழைக்கணும் தெரியுமா? எங்க பலன் கிடைக்குதோ அங்கதான் உழைக்கணும். நல்ல விஷயம்தான், உன் உழைப்பு வீண் போகல. எக்ஸ்கியூஸ் மீ, என்ன உழைப்பு? நான் தான் இறக்கப்பட்டு சரின்னு சொன்னேன். இல்லைன்னா என் பின்னாடி அலைஞ்சு அலைஞ்சு இவன் ஒரு வழி ஆயிருப்பான். அப்புறம் நான் தான் ஜெயிலுக்கு போயிருப்பேன். நான் இப்போ வரேன். ஹாய் ரவினா. ஹாய் தரம். அழகா இருக்க, எப்பவும் போல. தேங்க்யூ. நீ எப்படி இருக்க? நானா? நீ விட்டு போனப்ப இருந்தனே அதே மாதிரி தான் இருக்கேன். தரம், அது இட்ஸ் ஓகே. உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்திருக்கும். உனக்கு தெரியுமா, எனக்கு முழு நம்பிக்கை இருந்துச்சு நாம என்னைக்காவது சந்திப்போம்னு. பாரு, இன்னைக்கு நாம ஒண்ணா இருக்கோம். கரா, மை பிரதர், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். இன்னைக்கு சந்தர்ப்பம் பார்த்து ஒரு பவுண்டரி அடிச்சிட்ட இல்லையா? இன்னைக்கு என்னோட மனைவிய ஃபைனலி நீ சந்திச்சிட்ட. மனைவியா? நீ அர்ஜுனை மேரி பண்ணிட்டியா? ஏன், இவ உங்ககிட்ட சொல்லலையா? ஏன் பேபி,
இவங்கிட்ட மறைக்கிற? கங்க்ராச்சுலேஷன் பிரதர். கங்க்ராட்ஸ். சார், ஆ வீடு ஃபுல்லா தேடியாச்சு, வீட்டுல யாருமே இல்ல சார். அப்படியா? ஓகே, இந்தடா தோண்டு. என்னது தோன்றா டே. இது வேறயா? ஏதாச்சும் கிடைக்குதா சார். பாரு போ. சார், ஆரம்பி. அதான் வெளியில வராம இருந்தேன். என்ன பார்த்தா ஏதாவது ஒரு வேலையை கொடுத்துருவாரு. கைஸ், நீங்க என்ஜாய் பண்ணுங்க, நான் பார்க்கறேன். நான் இன்ஸ்பெக்டர் தயா, சிஐடி. சிஐடியா? ஆமா. என்ன விஷயம் சார்? உங்க பக்கத்துல இருக்கிற ஃபார்ம் ஹவுஸ்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை காணுமா? அதோட அவங்க பங்களால ரத்தக்கரப்பட்ட துப்பட்டா ஒன்று கிடைச்சிருக்கு. ரத்தக்கரையோட துப்பட்டாவா? ஆ, ஒன்றும் இல்லை. நீங்க நேற்று நைட்டு வித்தியாசமா எதையாச்சும் பார்த்தீங்களா? இல்ல வித்தியாசமான சத்தம் ஏதாவது கேட்டுச்சா? இல்லையே சார், நான் இங்க தங்கறது இல்ல. ஆக்சுவலா சார், நான் ரெகுலரா வரமாட்டேன். இன்னைக்கு பார்ட்டி பண்ணலான்னு ஃப்ரெண்ட்ஸோட வந்திருக்கேன். ஓ, சரி, தேங்க்யூ. தேவைப்பட்டதுன்னா தொல்லை கொடுக்க திரும்பவும் வருவேன். ம். அபிஜித், அங்க இருக்கிறவங்க எதையும் பார்க்கலையா, எதையும் கேட்கலையா? காலையில தான் வந்திருக்காங்களா? சார் போனோம். இவங்களை கடைசி எப்ப பாத்தீங்க, சாரையும் மேடமையும்? சார், நேத்து ஈவினிங் 7 மணிக்கு அப்பதான் வீட்ல இருந்து கிளம்பினேன். அப்படின்னா கொலை நேத்து நைட்டே நடந்திருக்கணும். அப்ப இவளோட ஹஸ்பண்ட் எங்க? சார், ஒரு வேளை நேஹாவை கொண்டுட்டு ஓடி போயிருக்கு. இல்ல 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 மேடம், அவர் அப்படி பண்ணிருக்க மாட்டார். அவர் மனைவி மேல ரொம்ப ஆசை இருக்கு. நேஹா மேடம் மேல ரொம்ப மரியாதை இருந்தது. நிச்சயமா அவர் பண்ணிருக்க மாட்டாரு. கண்டிப்பா வேற என்னவோ நடந்திருக்கு மேடம். நான் இந்த சாண்டலோட ஹீல எதிர் பங்களால பார்த்தேன். அப்படின்னா நேற்று நைட்டு இங்க வந்திருக்காங்க. மிஸ்டர் ராஜேஷ், எங்களுக்கு உங்க பக்கத்து வீட்டுக்காரங்களோட பாடி கிடைச்சிருக்கு. வீட்டு பின்பக்கம் புதைச்சிருந்தாங்க. என்ன இது எப்படி நடந்திருக்கும்? ஆனா நடந்திருக்கு. இது எப்படி நடந்துச்சுன்னு நீங்க தான் எங்க கிட்ட சொல்லணும். நாங்களா? நாங்க எப்படி சொல்ல முடியும் சார்? நாங்க எல்லாரும் இன்னைக்கு தான் ஃபார்ம் ஹவுஸ் வந்தோம். ஐ see. அப்படின்னா நேத்து நைட்டு இங்க யாருமே இல்ல? இல்ல சார், நான் இங்க ஸ்டே பண்றதும் இல்ல. ஃபார்ம் ஹவுஸ் எப்பவுமே மூடி தான் இருக்கும். ஆனா எங்க கிட்ட ஆதாரம் இருக்கு. நேத்து நைட் நேஹா இங்கே தான் இருந்தா. அவ இங்க தான் கொலை செய்யப்பட்டிருக்கா. கதவுக்கு பின்னாடி ரத்த கரைகள் இருந்தது. உடைஞ்சு போன சாண்டல்ஸ், இதுதான் அவ நைட்டு போட்டிருந்தா. கொலையா? ராஜேஷ், இங்க என்னதான் நடக்குது? எனக்கு எப்படிடா தெரியும்? வீட்ல எத்தனை பேரு? எங்களை தாண்டி வீட்ல வேற யாரும் கிடையாது. வீட்டுக்குள்ள வர எத்தனை வழிங்க இருக்கு? சார், மெயின் டோர்ல இருந்து தான் உள்ள வர முடியும். அதுவும் ஹால் வழியா தான். அதோட நாங்க எல்லாம் ஹால்ல தான் இருந்தோம். உள்ள யாரும் வரல, வெளியவும் போகல. அப்படின்னா தெளிவா தெரியுது, உங்கள யாராவது கொலை பண்ணியிருக்காங்க. எங்கள்ல யாரும் அர்ஜுனை கொலை பண்ண போறாங்க? நாங்க எல்லாருமே அவனோட ஃப்ரெண்ட்ஸ் தான். ஃப்ரெண்ட்ஸோ விரோதியோ,
அந்த விஷயம் சீக்கிரமா தெரிஞ்சிடும். ஏன்னா கொலைகாரன் உங்களுக்குள்ளதான் இருக்கான். சார் இவன் தான் என் புருஷனை கொலை பண்ணி இருந்திருக்கணும். நாங்க இங்க வந்தப்போ இவன் தான் வந்து வாக்குவாதம் பண்ணிட்டு இருந்தான். சார் இவன் தான் சார் என் புருஷன். சார் போய் சொல்றேன். சரிதான் சார், அர்ஜுனுக்கு எனக்கு அவ்வளோ ஆகாது. ஆனா நான் எதுக்கு அவனை கொலை பண்ணணும்? இங்க நடந்த எல்லா விஷயங்களும் 20 நிமிஷத்துல நடந்திருக்கு. சோ ஒரு விஷயம் நிச்சயம், ஹால்ல இருந்து எத்தனை பேர் வெளியே போனாங்க? என்ன ராஜேஷ் நீ நடுவில் வெளியே போயிருந்தல்ல? ஆமா, நான் போனேன். டிஃபனும் கூல் ட்ரிங்க்ஸும் வாங்க போயிருந்தேன். அப்படி பார்க்க போனா வீடு வந்து ராஜேஷோடது. ஆனாலும் ராஜேஷ் அவங்க என்ன சொல்றாங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரங்களோட கொலை உன் வீட்டுல நடந்திருக்கான். இருக்கலாம். இப்ப எல்லாரும் எனக்கு எதிராக நிக்கிறீங்களா? அப்புறம் உன்ன கூட தான் நிறைய நேரம் நான் ஹால்ல பார்க்கல. அப்புறம் தரம் நீயும் போன் பேசுற மாதிரி வெளியில போயிருந்தல்ல. இப்ப என்னடா சொல்ல வர்ற? நான் கொலை பண்ணனா? டேய், நீ கொலை பண்ணிட்டு அது ஏன் மேல பழி போடாத. இப்பவே சொல்லிட்டேன். ராஜேஷ், கொலை பண்ணிட்டு தப்பிக்க பார்க்காத, புரிஞ்சுதா? நீங்களும் தான் கொலை பண்ணிருக்கலாம். இது பழைய பழக்கம்டா. உங்க எல்லார பத்தி எனக்கு தெரியும். உங்களை பண்ணல. எனக்கு ஓயம் மூடுங்க, பேசக்கூடாது. கொலை நடந்திருக்குன்னா ரத்தக்கரை கொலைகார மேலையும் பட்டிருக்கணும். எல்லாம் இப்ப தெரிஞ்சிடும். பூர்வி, வண்டியில இருந்து யூவி லைட்டை கொண்டு வா, ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். சார் நீங்க எல்லாரும் லைன்ல நில்லுங்க. கமான். சொன்னது கேட்கல? லைன்ல நில்லுங்க. மேடம் வாங்க. நானா? சார், என் ஹஸ்பண்ட நான் கொல்வேன் நீங்க நினைக்கிறீங்களா? இப்ப நாங்க எல்லாரையுமே சந்தேகப்படுவோம். அதனால கொஞ்சம் சொன்னதை செய்யுங்க ப்ளீஸ். சார், யார் மேலேயும் பிளட் ட்ரேசஸ் இல்ல. புத்திசாலி கொலைகாரனா இருக்கான். பூர்வி, பங்கஜ் கிட்ட சொல்லி பாடியை ஃபாரன்சிக் அனுப்புங்க. எல்லாரோட டீட்டெயில்ஸ் எடுங்க. சார், வீட்டை விட்டு யாரும் வெளியே போகல. அப்படின்னா கொலை பண்ண ஆயுதம் இங்க எங்கேயோ தான் ஒளிச்சு வச்சிருக்காங்க. தயா, கொஞ்சம் எல்லாரையும் கவனி. அது வரைக்கும் நாங்க வீட்டை சுத்தி பார்த்துடுறோம். எதுக்காக பொய் சொன்ன ராஜேஷ்? நான் பொய் சொன்னேன்னா? நான் எந்த பொய்யும் சொல்லலையே. எங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வந்தது. நேத்து உன்னோட மொபைல் லொகேஷன் இந்த இடத்துலயே தான் காட்டியிருக்கு. அது மட்டும் இல்ல, 3 நாளைக்கு முன்னாடி இங்கே தான் காட்டியிருக்கு. அது உண்மையா இல்லையா? ஆமா, அது அது வந்து எது சொல்றதா இருந்தாலும் உண்மையை மட்டும்தான் சொல்லணும், பொய் சொல்லக்கூடாது. ஆமாம் சார், நான் வந்திருந்தேன். ஆனால் சார், கொஞ்ச நேரம் தான் நான் வந்தேன். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நாங்கள் ஒன்றா சேர இருந்தோம். அதனால் இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க வந்திருந்தேன். வருஷக்கணக்காக யாரும் இங்கே தங்குறதில்ல.
அதுதான் சார் நான் இங்க இருக்கிறவங்கல்ல உனக்கு மட்டும்தான் அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை தெரிஞ்சிருக்கு. அண்ட் அவங்க கூட என்ன நடந்ததோ அது இங்க தான் நடந்தது, உன்னோட பங்களா. என்ன சார் ப்ளீஸ் என்ன நம்புங்க. அவங்க கூட என்ன நடந்தது நடக்கலன்னு எனக்கு தெரியாது சார். அவங்க ஹஸ்பண்ட் என்ன பண்ணா? அவன் எங்க இருக்கான்? உயிரோட வாட்ச் இருக்கானா? என்ன சார் நீங்க என்ன சொல்றீங்க? நான் யாரையும் கொலை பண்ணல. நான் எதுக்காக கொலை பண்ணணும்? அவங்களுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? சரி, இப்ப என்னதான் சொல்ல வர? உன் வீட்டுக்குள்ள வேற யாரோ நுழைஞ்சு இதெல்லாம் பண்ணிட்டாங்கன்னு சொல்றியா? ஆனா உனக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது. அப்படி இருக்கலாம் சார். ஆனா ப்ளீஸ் நான் உண்மையா தான் சொல்றேன், என்ன நம்புங்க சார். சார், இந்த 10 வருஷ பழமையான நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கல் கிடைச்சது. காலேஜில் நடந்த ராகிங்கால காலேஜ் ஸ்டூடெண்ட் தற்கொலை பண்ணிக்கிட்டான். மீராங்கிற பொண்ணு மரத்துல தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிருக்கா. அதாவது உங்க குரூப் தான் இந்த விஷயத்த அந்த காலேஜ்ல பண்ணிருக்கீங்க. இல்ல இல்ல, அது நான் அப்ப இருக்கவே இல்ல. மீரா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவளோட மரணத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. என்ன நடந்துச்சு சார்? அன்னைக்கு நாங்க எல்லாருமே சேர்ந்து மீராவை அன்னைக்கு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனா அவ அதை சீரியஸா எடுத்துக்கிட்டா. அப்புறம் சூசைட் பண்ணிக்கிட்டா. அது என்ன சின்ன கிண்டலா? நீங்க எல்லாரும் சேர்ந்து அவளை கேவலப்படுத்தினீங்க. அண்ட் அந்த வீடியோவை மொத்த காலேஜுக்கும் காட்டினாங்க. சார், அவ இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுவான்னு நாங்க கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. சூசைட் பண்ணுவான்னு நினைக்கல. ஆமா சார், இது ரொம்ப பழைய விஷயம். இன்னும் சொல்ல போனா இதுல நாங்க எதுவும் தப்பு பண்ணல. தப்பு பண்ணலையா? அபே, காலேஜ்ல வீடியோ பரப்புனது நீதான். நானா? அது ஒண்ணும் என்னோட தப்பு இல்ல. எல்லாருமே நம்ம தப்பு பண்ணண்டா. 4 பேர் மாட்டினோம், சஸ்பெண்ட் ஆனோம். மத்தவங்களுக்கு எதுவுமே ஆகல. என் கெரியர் மொத்தமா போச்சு. நீங்க பண்ணதுக்கான தண்டனையும் கிடைச்சது. இதுக்கு தாண்டா நீங்க லாய்க்கு. ஓகே, மீராவோட சாவுக்கு பழி வாங்க தான் என்ன கூப்பிட்டியா? முதல்ல என் புருஷனை கொன்ன, இப்ப எல்லாரையும் சாகடிக்க பாக்குறியா? என்ன குறை சொல்றதுக்கு முன்னாடி போய் தரம் கிட்ட கேளு. இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் தரம் இப்போ உன்னை லவ் பண்றான். ஒருவேளை உன்னை அடையணுங்கிறதுக்காக அர்ஜுன் அவன் தீர்த்து கட்டி இருக்கலாம். சேகர், என்னடா உளற நீ? என்னடா நீ தான் பண்ணிருப்ப? ப்ளீஸ் சண்டை போடாதீங்க. சொல்ல போனா நம்ம எல்லாரோட உயிரும் ஆபத்துல இருக்கலாம். அது இருக்கட்டும், இந்த ரீயூனியன் பிளான் உன்னோடது தானே? இவ்ளோ வருஷத்துக்கு அப்புறம் உனக்கு எங்க ஞாபகம் எப்படி வந்தது? இப்ப என்னதான் சொல்ல வர? அர்ஜுன நான் கொலை பண்ணனா? இருக்கலாம் இல்லையா? காலேஜ் டைம்ல இருந்தே நீ இப்படித்தான் எல்லாரையும் உன் இஷ்டத்துக்கு ஆட்டி படைப்பியே. பிரமாதம், ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸா? ஒரு சின்ன பிரச்சனை வந்த உடனே இப்படி எல்லாரும் விரோதியா மாறிட்டீங்க. நீங்க சரியா சொன்னீங்க சார். இவங்க யாருமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. நானும் இவங்க முகத்தை பார்க்க ஆசைப்படல. நான் இங்க இருந்து போயிடுறேன். ஏன்? உன் கணவனை யாரு கொண்டதுன்னு தெரிஞ்சுக்க வேணாமா? ஒருவேளை நீயே கொலை பண்ணிருக்கலாம். ஷேகர், உன் லிமிட்ஸ்ல இருந்துக்கோ. சார், அபிஜித், என்னாச்சு? எங்க இருந்தா? எப்படி ஆச்சு? வேற ஒண்ணும் இல்ல. பேஸ்மெண்ட்ல எனக்கு ஒரு ஆயுதம் கிடைச்சது, கிளவுஸும் கிடைச்சது. ஆனா அந்த நேரத்துல யாரோ என்னோட பேக்ல இருந்து பயங்கரமா தாக்கிட்டாங்க. தாக்குனாங்களா?
எல்லாரும் இங்கேயே லைன்ல நிக்க சொல்லியிருந்தல்ல, ஆனா நீங்க என் பேச்ச கேட்கல. ராஜேஷ் கூட என்கொயரி நடக்கும்போது உங்களை யாராச்சும் வெளியே போனீங்களா? சொல்லுங்க, யாராச்சும் வெளியே போனீங்களா? ஹால்ல இருந்து வெளியே போனீங்களான்னு கேக்குறேன்ல. சார் அது நான் வாஷ்ரூம் போயிருந்தேன். சார், எனக்கு சில மருந்துகள் தேவைப்பட்டது, அதனால நான் கார் வரையும் போயிருந்தேன். சார், நான் ரொம்ப டென்ஷன்ல இருந்தேன். அதனால நான் கிச்சன்ல தண்ணி குடிக்க போயிருந்தேன். தண்ணி குடிக்க போனீங்க? சரி, மத்தவங்களா? சார், நான் இங்கே தான் இருந்தேன். சார், அது எனக்கு ஒரு முக்கியமான கால் வந்தது, அதனால நான் வெளியில போனேன். அப்புறம் சார், மொத்த நேரமும் நான் உங்க கூட தான் இருந்தேன். உன்னை தாக்கிட்டு வெப்பனை மறைச்சிட்டு கொலைகாரன் இவ்வளவு தூரம் வரதுக்கு அவ்வளவு டைம் கிடையாது. சார், அவசரத்துல அவ வெப்பனை மறைச்சு வைக்கிறதுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு தப்பு பண்ணிருக்கணும். கரெக்டா சொன்ன. அவன் எவ்வளவு பெரிய தந்திரசாலியா இருந்தாலும் கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணுவான். ஆதாரம் எப்போ இந்த வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கு. கொலைகார மாஸ்கையும் கிளவுஸையும் வெளியே போட்டிருக்கான். சார், மருந்து எடுக்கிறதுக்காக கார் வரைக்கும் போயிருக்கேன்னு சேகர் சொன்னான்ல. எனக்கு சில மருந்துகள் தேவைப்பட்டது, அதனால நான் கார் வரைக்கும் போயிருந்தேன். ஒருவேளை இது சேகரோட வேலையா இருக்கலாம். ஆனா இது ஈரமா இருக்கு. ஈரமாவா? ஆனா வெளியே மழை எதுவும் பெய்யலையே. இதுதான்டா உதைக்குது. ஒருவேளை இந்த விஷயத்துல இருந்து தப்பிக்கிறதுக்காக பாத்ரூம்ல இதை போட்டு ஃப்ளஷ் பண்ணிருக்கலாமே. மாற்றன்னதும் தூக்கி போட்டிருப்பான். வாஷ்ரூம் போனது தரம். நான் வாஷ்ரூம் போயிருந்தேன். இந்த தரம்ன்றவன் 2 வாட்டி ஜெயிலுக்கு போயிருக்கான். இவனாதான் இருக்கணும். தரம், நீ வந்து வாடா. சிஐடி கிட்ட இருந்து இது வரைக்கும் யாரும் தப்பிச்சதில்ல, புரிஞ்சுதா? சார், நான் எதுவும் பண்ணல. எதுவும் பண்ணலையா? அப்புறம் ஏன்டா ஓடுனா? அதுவா சார்? சார் சார் நான் சொல்றியா இல்ல? நான் பயந்துருந்தேன் சார். ஆக்சுவலி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஒரு திருட்டு குற்றத்துக்காக ஜெயிலுக்கு போயிருந்தேன். அண்ட் பரோலில் வெளியே வந்தேன். அதனால தான் நான் பயந்து போயிருந்தேன். எல்லா பழியும் என் மேலே வந்து விழக்கூடாது. ஆனால் ப்ளீஸ் சார், என்னை நம்புங்க. இதுக்கும் எனக்கும் எந்த சம்மதமும் இல்லை. கொலையை இவன் பண்ணலன்னா வேற யார் பண்ணியிருப்பாங்க? கன்ஷாட்டா? கரண்ட்டும் போயிருச்சு. ஏய் நெல்ரா, என் கூடவே இரு. ஏன்னா இருட்ட கண்ட எனக்கே பயம். சார், நான் எதுவும் பண்ணல சார். ஹலோ ஹலோ சார், என் மேல நம்பிக்கை வைங்க. நான் எதுவுமே பண்ணல. சார், இங்க யாரையுமே காணமே. அப்ப யார் சுட்டிருப்பாங்க? சார், எல்லார் உயிரும் ஆபத்துல இருக்கு. கொலகாரி யாருன்னு நமக்கு தெரியாது. எல்லாரும் ஸ்ப்ரெட் ஆகி பாருங்க. பங்கஜ், போய் மெயின் ஸ்விட்சை பாரு. கொலகாரம் வேணும்னே ஆஃப் பண்ணிருப்பான்.
நான் ஒன்றும் பண்ணல. யாரு சுட்டாங்க? எனக்கு தெரியாது. வெளியே வா. கீழே இருக்கா? மேம் ப்ளீஸ் எங்களை காப்பாத்துங்க மேம். அவன் எங்களை கொன்னுடுவான். சத்தியமா அவன் எங்களை கொன்னுடுவான். யாரு கொண்டுடுவா? சார் சார், நல்ல வேளை நீங்க வந்தீங்க சார். இல்லனா இவன் என்ன கொலை பண்ணிருப்பா சார். நீதானா? ஏய் நில்லு, எங்க போற? உள்ள போ. ஓடாங்கறல ஓடா. எனக்கு தெரிஞ்ச எல்லா கொலைகளையும் இவன் தான் பண்ணியிருக்கணும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இருட்டில் கத்தியால குத்துறதுக்கு முயற்சி பண்ணான். இவன் மட்டுமே இருக்கலாம், இல்ல கூட ஏதாச்சும் ஒரு கூட்டாளியும் இருக்கலாம். ஒரு ஆதாரம் எனக்கும் தான் கிடைச்சிருக்கு. யாரோட லாக்கெட் யாருக்காச்சும் தெரியுமா? என்ன வீர், உனக்கு இந்த லாக்கெட் என்னன்னு தெரியலையா? சார், யாருதுன்னு எனக்கு தெரியாது. ஐசி. அப்புறம் எப்படி வீர் உன்னோட போட்டோ இந்த லாக்கெட் குள்ள வரும்? இந்த பொண்ணு யாரு? பொண்ணா? சரி, இவ சுப்ரியா வீரோட ஆபீஸ்ல வேலை பாக்குறா. யாரு இத பண்ணது? நீ யாரு? என் பேர் பிரியா, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஐயா, இந்த பார்ட்டிக்கு வந்தாளா? இல்ல சார், அவங்க பார்ட்டிக்கு வரல. அப்படின்னா உங்க லாக்கெட் எப்படி இங்க வந்தது? உண்மையை சொல்றியா இல்ல? சார், நான் உண்மையதான் சொல்றேன். அவன் எதுக்காக இங்க வந்தான்னு எனக்கு தெரியாது சார். இந்த லாக்கெட் எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியாது. போய் சொல்ற நீ. அவளை நீ என்னடா பண்ண? சார் ப்ளீஸ் என்ன நம்புங்க, நான் உண்மையத்தான் சொல்றேன். 10 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் நான் வந்திருக்கேன். அப்புறம் பிரியா அங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்னு எனக்கு சுத்தமா தெரியாது. அபிஜித், யாரா நீ? சார், அபய். அபய் 5 வருஷத்துக்கு முன்னாடியே செத்து போயிட்டான். என்ன சார், 5 வருஷத்துக்கு முன்னாடி அபய் இறந்திருந்தா இவனுக்கு எப்படி எங்களை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருக்கு? ஏன்னா உங்களுக்குள்ள யாரோ தான் இவனுக்கு அபய பத்தி முழுசா சொல்லியிருக்கீங்க. சார், அது யாரு? தோ அது என்னன்னு இப்ப தெரிஞ்சிடும். கையத்து கூட.
ஒண்ணுமே இல்ல. கில் பிரியா. கில் அர்ஜுன். கில் வீர். இது யாரோட நம்பர்? யாரோட நம்பர்னு கேட்டேன். சார் யாரோட நம்பர்னு எனக்கு தெரியாது. ஆனா சார் மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும். அதுக்கான பணமும் எனக்கு கிடைச்சிடும். இது யாரோட பர்ஸ்? ரிஷிமாவோட பர்ஸ். ஏன் இதெல்லாம் பண்ண? ஏன்னா எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போயிருந்தது. வீர் பிரியாவுக்கு அஃபேர் இருந்தது. பிரியா கிட்ட நிறைய பணம் இருந்ததுல்ல. சோ அந்த பணத்துக்காக வீர் என்ன ஏமாத்திட்டு பிரியா கூட ஓடுறதா இருந்தது. ஆனா என்னால அவ்வளோ ஈஸியா அவனை மன்னிச்சு விட முடியல. அதனால நான் பிரியாவை கிட்னாப் பண்ண பிளான் பண்ணேன். அதோட அவளோட பணம் ஜுவல்லரி எல்லாம் எங்க வச்சிருக்கான்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது தெரிஞ்ச உடனே பிரியாவை கொலை பண்ணிட்ட. ஆனா நீ ஏன் இங்க இருக்கிற பக்கத்து வீட்டுக்காரிய சாகடிச்ச? அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? அவங்க எந்த கெடுதலும் பண்ணல சார். அவங்க தேவையில்லாம இறந்து போனாங்க. பிரியாவுக்கு ஹெல்ப் பண்ண வந்தாங்கல்ல. அதோட வீர் இவனை கொலை பண்ண சூப்பரா பிளான் போட்டு வச்சிருந்தேன். இந்த கூட்டத்துல ஒருவேளை அவன் செத்து போயிருந்தா யாருக்குமே சந்தேகம் வந்திருக்காது. நான் கொன்னது தெரிஞ்சிருக்காதுல்ல. அதனாலதான். அதோட இந்த டூப்ளிகேட் அபாய், இந்த அபாயை எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்த? இதுதான் எங்களோட பிளான் சார். உண்மையான அபை எப்பவோ செத்துட்டான். இந்த போலியான அபை தப்பிச்சிட்டா எல்லாரும் ஒரு மாதிரி குழப்பத்திலே இருந்துருவீங்க. ஆமா, கொலை நடந்திருக்கு. ஆனா யாருன்னு தெரியாம குழம்புவீங்க. வாவ், உன்னோட இந்த கேவலமான பிளான் ஒரு 4 அப்பாவி உயிரை பறிச்சிருச்சு. இந்த தப்புக்கெல்லாம் சட்டத்திலே ஒரு பிளான் இருக்கு. தூக்குதான் அது. கூட்டிட்டு போங்க. எழுந்துடா. ஓ ஏய் ஏய், என்ன பண்ற? என்ன உனக்கு? சார் நல்லதாயிருச்சு சார். கேஸ் சீக்கிரம் சால்வ் ஆயிடுச்சு. சரி, அதுக்காக நீ ஏன் சந்தோஷப்படுற? சார் 23ஆம் தேதி வருது. அதுக்கு என்னடா சார் 23ஆம் தேதி சோனி டிவில 9 மணிக்கு கபில் சர்மா ஷோ வருது. அதான் என் சந்தோஷம் வெளியில வந்துருச்சு. சரியாதான் சொன்னேன். கபில் சர்மாவோட ஷோக்காக இந்த உலகமே காத்துக்கிட்டு இருக்கு. ஆமா சார், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. முதல் கெஸ்ட் யாருன்னு தெரியுமா? ஷாருக் கான். நான் இப்பவே எக்ஸைட்டடா இருக்கேன். நல்லது. 23ஆம் தேதி எல்லாரும் ஏன் வீட்டுக்கு வந்துருங்க. சாப்பாட்டு நான் ரெடியும் பண்ணிடுவேன். எல்லாரும் சேர்ந்து கபில் ஷோவை என்ஜாய் பண்ணலாம்.